இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியை ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சா 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைக்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கீங்களா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்திருக்கீங்களா? பின்ன வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? எல்லாத்தையும் விடுங்க. தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திச்சு உங்க கொள்கை தான் சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இதைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கவர்ச்சி அரசியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முதலமைச்சர் வாயில ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருமா அப்படின்னு, ஏதாவது ஒரு திட்டங்கள் வருமான்னு நீ காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். புதுசா அந்த சூட்லாம் போட்டு வரும்ல, அதை பத்தி கூட நிறைய பேரு ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோமா? நாம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும் நீங்க கோட்டு சூட்டு போடுறதுலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கோம். 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்க 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. நீங்க பொய் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தீங்க. அப்பவே சொன்னோம் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு. அதை செயல்படுத்துவதற்கு தான் உங்களுக்கு 6 மாசம் டைம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாரு. எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை. ஏற்கனவே டியூட்டில இருக்கக்கூடிய போலீஸ வெறும் ஸ்டிக்கரை மாத்தி, போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லி அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. கூடுதல் செலவு இல்லாத ஒரு திட்டத்தை கூட தொடங்கி வைக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு சோஃபா மாடல் ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. திமுகவும் மற்றும் பலரும் மற்றும் சில பேரா பேரை சொல்ல கூட வைக்கப்படுறாராம். மற்றும் சில பேர் அல்லு சில்லு கட்சி. நான் கேட்கிறேன், அப்புறம் அல்லு சில்லு கட்சி தானே, அப்புறம் எதுக்கு அவங்க எல்லாம் போய் தனித்தனியா போய் பார்த்து சால்வ போட்டு போட்டோ எல்லாம் எடுத்தீங்க? எதுக்கு சோஃபா செட் அமிச்சிங்க? திருச்சியில அவர் பேசின பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா தேர்ந்ததுக்கு முன்னாடி இன்னைக்கு தலையில அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க.